அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வளர்பிறை எனும் இஸ்லாமிய நிகழ்ச்சிகளை இன்றும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அளவற்ற அருளும் நிகரற்ற அன்பும் துலங்கும் உன் பெயரால் துவங்குகிறோம் யா அல்லாஹ். அகமதில் நிறைந்த எம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல் உன் கருணை ஸலவாத்தை பொழிந்தருள்வாய் யா அல்லாஹ். இன்றைய நட்சத்திரத்திலே தென்னிந்திய பாடகர் ஒருவரை அழைத்து வந்திருக்கின்றோம். தென்னிந்திய பாடகர் மாத்திரமல்ல, இவர் தென்னிந்திய நட்சத்திரம் என்றால் கூட அது மிகையாது. சங்கநாத செம்மல், தீனிசை சிகர குரலோன் என்ற பெயருக்கு பட்டத்திற்குரிய பாடகர். காயல் பட்டணம் என்றால் உலகமறி, அதாவது காயல் பட்டணம் என்ற இடத்தை உலகமறியச் செய்தவர் இவர். யார் என்று உங்களுக்கு சொல்லாமலே தெரிந்திருக்கும். சங்கநாத செம்மல் அல்ஹாஜ் காயல் பட்டணம் ஷேக் முஹம்மது அவர்கள் இதோ எங்கள் முன்னிலையிலே இன்றைய நட்சத்திரமாய் வந்திருக்கின்றார். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். சங்கநாத செம்மல் அவர்களே, இன்று இந்த நிலையத்திற்கு நீங்கள் வருகை தந்தது பெருமகிழ்ச்சிக்குரிய விடயம். இன்று வளர்பிறை எனும் இந்த நிகழ்ச்சிகளே இன்றைய நட்சத்திரமாய் உங்களை இங்கே ரசிகர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது நீங்கள் இசை சிகரம் என்றால் தீனிசை சிகரங்களில் நாங்கள் இருவரை சந்தித்திருக்கின்றோம். ஒருவர் நாகூர் EM ஹனீஃபா என்றால் அவருக்கு பிறகு பேசப்படுகிறவர் நீங்கள் என்பது நாங்கள் அறிந்த உண்மை. எனவே உங்கள் அனுபவங்களை பற்றி எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நாங்கள் ஆசை கொள்கிறோம். அதாவது ஒரு கலைஞனுடைய ஆரம்ப வாழ்க்கை மிகவும் கடினமாகத்தான் இருந்திருக்கும் அநேகமானவருடைய. உங்களுடைய வாழ்க்கை, அதாவது இந்த கலை உலகில் நீங்கள் காலடி எடுத்து வைக்கும் பொழுது உங்கள் அனுபவங்கள் எப்படி இருந்தது என்பதை பற்றி நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதை சொல்லுங்கள். என்னுடைய இந்த முன்னேற்றம் என்னுடைய தகப்பனார் கொடுத்த ஒரு பெரிய முன்னேற்றம். அவர்கள் கொஞ்சம் சங்கீதத்தில் கொஞ்சம் ஆர்வம் உள்ளவர்கள். என்னுடைய குரல் அமைப்பு நல்லா இருந்தபடியால் அவர்கள் நம்ம பிள்ளைய சங்கீதம் படிக்க வைக்க வேண்டும், இன்னும் இந்த நாடு போற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் கொண்ட என்னுடைய தகப்பனாருக்கு நான் எவ்வளவு செய்தாலும் நன்றி கடன் ஆகாது. அவர்தான் என்னை ஒரு பெரிய பாடகராக ஆக்கினார்கள். திருச்செந்தூரில் பொன்னுசுவாமி என்ற பாவதரிடம் ஒரு வருஷ காலமாக சப்தசுரங்கள் பயின்றேன். பயின்ற பிறகு இரண்டாவதாக அவரை விட உயர்ந்த வாத்தியார் ஆசான் ஒருவாள் கன்னியாகுமரி பக்கம் இரணியல் என்ற ஊரில் என் செல்லப்பா அண்ணாவே என்று சொன்னவர். அவரும் KV மகாதேவனும் இரண்டு பேருமே பூதப்பாண்டி அர்ணால அண்ணாவிடம் சிச்சை கற்றுக்கொண்டார்கள் சிஷியர்கள். அவர்களிடத்தில் நான் KV மகாதேவன் இசையமைப்பாளராக சென்றுட்டார். இவர் நாதசுர வித்வான். இவரிடம் சென்றால் சுரமும் கற்றுக்கொள்ளலாம், சாகித்யமும் கற்றுக்கொள்ளலாம். அப்படி அங்கு ஒரு 2 வருஷம் பாடினேன். பாடி அப்படியே மெட்ராஸு, சின்ன பிள்ளை தானே, அப்படியே பாடி மெட்ராஸு அந்த பக்கம் போயிட்டேன். என்னுடைய சேலத்துக்கு வந்தேன். சேலத்தில் வந்து பல நிகழ்ச்சிகள் ஒத்தியாலேயே வந்து பல நிகழ்ச்சிகள் பண்ணி கொண்டிருந்தேன். நிகழ்ச்சிகள் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஆரம்பத்திலே நீங்கள் இஸ்லாமிய கீத பாடல்களை தான் பாடிக்கொண்டிருந்தீர்களா அல்லது? இல்லை, இஸ்லாமிய பாடல்களை பாடுவேன், ஆனால் சினிமா பாடல்கள் அதிகமாக பாடுவேன். ஏன்னா அந்த சமயங்களில் வந்து எந்த சினிமா வந்தாலும் சரி அதனுடைய பாட்டை அப்படியே எடுத்து அப்படியே பாடிடுவேன். குரல் அதே மாதிரி பாடுவேன். சுமார் எத்தனை வயது அளவில் நீங்கள் எதாக இருந்தாலும் சரி? எத்தனை வயது அளவில் பாட ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு வயது? எனக்கு பாட ஆரம்பிக்கும் போது கரெக்டாக ஒரு 20 வயசுட்டு இருக்கும், 18 வயசுட்டு இருக்கும். ஆனால் நான் பள்ளிக்கூடத்தில் பாடும்போதெல்லாம் 9 வயசு 10 வயசுல ஆரம்பிச்சிட்டேன். அபிஷேகம்லாம் போய் பெரிய புகழ் தான் வந்துச்சு. எந்த பாட்டாக இருந்தாலும் சரி உடனே சினிமா பாட்டு பாடுறேன். ஆர்கெஸ்ட்ரா அதில் என்னை தனியாக கூப்பிட்டு 4 பாட்டு பாடணும்பாங்க. பாடி அதுக்கப்புறம் இஸ்லாமிய ஸ்டேஜுக்கு வந்தேன். இஸ்லாமிய ஸ்டேஜுக்கு வரும்போது தான் என்னுடைய சொந்த பாடலாக ஃபஸ்ட்டு எனக்கு முதல்ல ஊக்கம் தந்தவர் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் சார் அவர்கள். அதாவது முதல் இஸ்லாமிய கீத பாடல் முதல் திரைப்பட பாடலுக்கு. ஏன்னா இஸ்லாமிய பாடலை பாடுவதற்காக நான் சென்னை சென்றிருந்த போது கிஸ் மாஸ்டர் வாய்ஸில் நான் பாடுவேன்னு சொன்னால் அவங்க நம்பிக்கைப்படலை. அதனால் அவங்க தரவும் இல்லை. சரின்னு விட்டுட்டு வந்துட்டேன். 2-3 வருஷம் அலைஞ்சி விட்டு வந்துட்டேன். சந்தர்ப்பம் கிடைக்கல. ஏன்னா அவங்க சரியானபடி ஒரு பெரிய இதை பார்க்குறாங்க.
அப்போ சரின்னு சொல்லி வந்தாச்சு. அப்போ உடனே அதாவது நீங்க ஆரம்பத்தில் முயற்சி செய்தது செஞ்சுக்கிட்டு கிடைக்கல. திரைப்படத்தில் பாடுவதற்கு தான் உங்கள் முதல் முயற்சி. திரைப்படத்தில் பாட பிறகு தான் இஸ்லாமிய கீதம். இஸ்லாமிய கீதம். உடனே அவன் தெரிஞ்சுக்கிட்டான். அப்போ சிரித்து வாழங்கிற திரைப்படத்தில் மெல்லிசை மன்னர் விஸ்வநாதன் சார் அவர்கள் எனக்கு தந்தாங்க. அதெல்லாம் சொல்கிறதா இருந்தால் நிறைய நேரம் ஆகும். அவங்க என்னுடைய குரலை பார்த்துட்டு அந்த பாடலை தந்தாங்க. அதாவது நீங்கள் அவருக்கு பாடி காட்டினீர்களா அல்லது அந்த காட்டுனேன். அதாவது எம்.எஸ். விஸ்வநாதனுடைய பிறந்த நாள் விழா ஏற்காட்டில் நடந்துச்சு. நடக்கும் பொழுது பணக்காரர்களுக்கு பூரா அழைப்பு கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரு பணக்காரர் ஷேக்கு வாரியாக போவோம், என்ன எங்கே வர இல்லை வா போகலான்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூப்பிட்டு போனால் டிஎம் சௌந்தரராஜன் சுசீலாம் பாடிட்டு இருந்தாங்க. பாடிட்டு இருக்கும்போது இவர் சொன்னார், 2-3 தடவை சொல்லி அவர் ஆசிரியர் பாப்பாண்டாரு. 3வது தடவை சொன்னார், உங்கள் பேரில் ஒரு பாட்டை கட்டி வச்சிருக்கிறாரு, அதை பாடணும் பிரியப்படுறவன. அது எத்தனையாம் ஆண்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது? 1972. 72. பாட்டு பாடணும் சரின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே போய் பாடுங்க அப்படின்ட்டாரு. சௌந்தரராஜன்லாம் சுசீலாம் உட்காந்துருக்காங்க. அப்போ அந்த பாடலும் ஒரு பாடலும் எனக்கு ஒன்றும் தெரியாது. ஹாஜி இஎம் மணிஃபா அவர்கள் பாட்டு தான் அவர்கள் பாடி. ஏன்னா அப்போ நான் வரையிலேயே. அப்போ அந்த பாட்டை அதை கொஞ்சம் எங்கள் ரசிகர்களுக்காக இப்பொழுது நீங்கள் விஸ்வநாதன் அவர்கள் முன்னிலையில் பாடிய அந்த பாடலை இப்பொழுது பாடி காட்ட வேண்டும். திக்கு திகந்தமும் கொண்டாடியே வந்து தீன் கூறி நிற்பர் கோடி, சிம்மாசனாதிபர்கள் நசரேந்தியே வந்து ஜெய ஜெயா வெண்பர் கோடி. ஹக்கனருள் பெற்ற பெரியோர்கள் ஒலிமார்கள் அணியணியாய் நிற்பர் கோடி, அஞ்ஞான வேறறு திட்டமெஞ்ஞானிகள் அனைந்தருகள் நிற்பர் கோடி. தக்க பெரியோன் அருள் தங்கியே நிற்கின்ற இந்த இடத்துல தக்க பெரியோன் அருள் தங்கியே நிற்கின்ற தவராஜ செம்மேருவே, தயவு வைத்தனையாடும் தயவு வைத்து எம்பத் விஸ்வநாதனையாடும் சர்க்குடம் குடிகொண்ட ஷாகுல் ஹமீதரசரே, ஷாகுல் ஹமீதரசரே உம்மை. அந்த பாடலை பாடினேன். அவருக்கு வாழ்த்தி அவருடைய பெயரையும் சேர்த்து பாடிவிட்டீர்கள். பேட்டோட அவர் ரொம்ப சந்தோஷம். உடனே சொல்லிட்டார், அடுத்த வாரம் உனக்கு படத்தில் பாடுறியான்னு கேட்டார். சார் பாடுறேன் சார் அப்படி சொன்னேன். ஆனால் பாடுனா நான் எம்ஜிஆருக்கு தான் பாடுவேன், அதுலேயும் ஒரு இது பாடுவேன் அப்படின்ட்டு சொன்னேன். சொன்ன சரி ஓகே அப்படின்னு வந்துட்டேன். அதுக்கப்புறம் சரின்ட்டு ஊருக்கு வந்து இருக்கும்போது ஒரு வாரத்தில் ஃபோன் அடிக்கிறார் எம்எஸ் வீட்டுக்கு. அந்த காலத்தில் ஃபோன் கிடையாது, போஸ்ட் ஆஃபீஸ் தான் இருக்கும். போஸ்ட் ஆஃபீஸில் சொல்லி ட்ரங்கால் போட்டு அவர் போஸ்ட் மாஸ்டர் கூப்பிட்டு வந்து மறுபடியும் ட்ரங்கால் போட்டு தான் பேச முடியும். அப்படியே விஸ்வநாதன் பேசணும், உடனே போஸ்ட் மாஸ்டரே ஓடி வர்றார் வீட்டுக்கு. அது சொன்னார். போனேன், பாடினேன். பாடி சிரித்து வாழ வேண்டும் 100ஆம் நாள் பெரிய தூள் கிளப்பிட்டு கிளப்பின உடனே கிறிஸ்மாஸ் வயசுக்காரன் கொலம்பியா எல்லாம் சார் எனக்கு கொடுங்க சார் எனக்கு கொடுங்க சார்ன்னு தன்னால் வந்தான். அதுக்கப்புறம் தான் ஈச்சமூர்த்தியின் பச்சோலை. அதுக்கு பிறகு நீங்கள் இஸ்லாமிய பாட வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் அபூர்வ ராகங்கள், கைகொட்டி சிரிப்பார்கள். அதாவது ஈச்சை மரத்து இன்பச் சூழலில் தான் இலங்கை வானொலிகளே அன்று நாங்கள் சிறுவர்களாக இருக்கும் பொழுது அடிக்கடி எமது காதலே ஒலித்த பாடல் அது யாராலும் மறக்க முடியாது. அந்த ஈச்சை மரத்தை பற்றி சற்று ஒரு 2 வரிகள் சொல்லுங்கள். அகில உலகமெல்லாம் என்னை அறிமுகப்படுத்தியது இலங்கை ரேடியோ நிலையம் தான். அந்த ஈச்சை மரத்தை போட்டு உலகமெல்லாம் அறிமுகப்படுத்த அந்த ஈச்சை மரத்தினுடைய பாடலை தமிழ்நாட்டில் கூட ஓரளவு தான் போடுவாங்க. இப்போ நிறைய போடுறாங்க. ஆனால் என்னை அறிமுகப்படுத்தினது இலங்கை வானொலி நிலையம், மறக்க முடியாது. இன்று இலங்கை தொலைக்காட்சிகளை உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அதுவும் பெரும் மகிழ்ச்சிக்குரிய விடயம். ஈச்சை மரத்து இன்பச் சோலையில் ஈச்சை மரத்து இன்பச் சோலையில் நபி நாதரே இறைவன் தந்தான்
அந்த நாளையில் இறைவன் தந்தான் அந்த நாளையில். பாலைவனத்தில் ஒரு புது மலராக பாவையில் துடைக்கும் ஒளி நிலவாக, பாலை நிலத்தில் ஒரு புது மலராக பாவையில் துடைக்கும் ஒளி நிலவாக, ஈச்சை மரத்து இன்பச் சோலையில் நபிநாதரே இறைவன் தந்தான் அந்த நாளையில், இறைவன் தந்தான் அந்த நாளையில். இன்னும் தொடர்ச்சியாய் பாட வேண்டும் போல் இருக்கிறது. ஆனால் நேரமும் எங்களுக்கு தடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த பாடல் மாத்திரமல்ல, இன்னும் நிறைய பாடல்கள் நீங்கள் பாடி காட்ட வேண்டும். பெண்கள் மத்தியிலே அதிகமாக பேசப்படக்கூடிய பாடல்களில் ஒன்றுதான் கப்பலுக்கு போன மச்சான். இது அன்றைய பெண்கள் அவர்களுடைய கணவர்களை வெளிநாடுக்கு அனுப்பிவிட்டு அன்று அவர்கள் அதாவது கேசட்டிலே பேசி அனுப்புவார்கள் கணவருக்கு. அதில் உங்கள் பாடலையும் ஒளிப்பதிவு செய்து அனுப்பிய சம்பவங்கள் நிறைய உண்டு. எனவே அந்த கப்பலுக்கு போன மச்சான் அதை பற்றியும் சொல்லிவிட்டு சற்று அந்த பாடலையும் பெண்களுக்காக ஆண்களுக்காகவும் கூட, எனவே ரசிகர்களுக்காக நீங்கள் அதை பாடி காட்ட வேண்டும். கப்பலுக்கு போன மச்சான் கண்ணீரஞ்சா ஆசை மச்சான், எப்பத்தான் வருவீங்கோ எதிர்பார்க்கிறேன், நான் இரவும் பகலும் தொழுது தொழுது கேட்கிறேன். கப்பலுக்கு போன மச்சான் கண்ணீரஞ்சா ஆசை மச்சான், எப்பத்தான் வருவீங்கோ எதிர்பார்க்கிறேன், நான் இரவும் பகலும் தொழுது தொழுது கேட்கிறேன். கண்ணுக்குள்ள வாழ்பவளே கல்புக்குள்ள ஆள்பவளே, கண்ணுக்குள்ள வாழ்பவளே கல்புக்குள்ள ஆள்பவளே, இன்ஷா அல்லாஹ் விரைவில் வருவேன், உன் இஷ்டம் போல நினைச்சதெல்லாம் தருவேன். அக்கறைக்கு போனதுமே அக்கறையும் போயிடுச்சோ, அன்று சொன்ன வார்த்தைகளின் அர்த்தங்களும் மாறிடுச்சோ. அக்கறைக்கு போனதுமே அக்கறையும் போயிடுச்சோ, அன்று சொன்ன வார்த்தைகளின் அர்த்தங்களும் மாறிடுச்சோ. சர்க்கரை மேல் கோபப்பட்டு கட்டரும்பும் ஓடிடுச்சோ, சர்க்கரை மேல் கோபப்பட்டு கட்டரும்பும் ஓடிடுச்சோ, சங்கதி தெரியலையே மன்னன் மனம் வாடிடுச்சோ, சங்கதி தெரியலையே மன்னன் மனம் வாடிடுச்சோ. கப்பலுக்கு போன மச்சான் கண்ணீரஞ்சா ஆசை மச்சான், எப்பத்தான் வருவீங்கோ எதிர்பார்க்கிறேன், நான் இரவும் பகலும் தொழுது தொழுது கேட்கிறேன். உடம்பு அப்படியே புல்லரிக்கிறது நீங்கள் பாடுவதை கேட்கும் பொழுது. ஆனால் இந்த பாடல் உருவாகிய சூழ்நிலையை பற்றி நீங்கள் இப்பொழுது சொல்ல வேண்டும். இந்த அருமையான வரிகள், அதாவது வெளிநாடுக்கு அனுப்பிய அந்த கணவரை நினைத்து அனுபவிக்கின்ற இந்த கற்பனையை இஸ்லாமியர்களோடு இந்த உணர்வோடு இணைத்திருப்பது ஒரு விசேடமான ஒரு தன்மை. இதை எழுதியவர் யார், இது எப்பொழுது எழுதப்பட்டது, எந்த சூழ்நிலையில் இதை பாட வேண்டும் என்று எப்படி ஆர்வம் ஏற்பட்டது என்பதை பற்றி அதன் சூழ்நிலையை பற்றி அன்றைய சூழ்நிலை. ஆமாம், அன்றைய சூழ்நிலையில் எல்லா மக்களும் வெளிநாடுகளுக்கு உழைக்க சென்றிருந்தாருங்க. உழைக்க சென்றிருக்கிற சமயத்தில் கஷ்டப்படுறது, கொள்வது, பணத்தை ஏமாற்றிட்டு போயிடுறது, அப்புறம் அங்கே போய் சொன்ன வேலை கிடைக்காம திண்டாடுறது, அப்புறம் வரது என்ன செய்யணும்னு சொன்ன நாளை பிற்படுத்துறது, இப்படி இருக்கும்போது கவலைகள் ஏற்பட்டு அந்த கணவன் நான் என்ன செய்வேன், ஈச்சமர தோப்புக்குள்ளே எழுந்தாச்சு கட்டிடமே, 2 மாதத்திலே தீர்ந்து விடும் ஒப்பந்தமே, ஆச்சுது ஆக்க பொறுத்தவளே ஆற பொருவத்தினமே, சீக்கிரமா வந்துடுறேன். எழுதியவர் இது கவிஞர் நாகூர் சலீம். அப்போ அவரோட ஆசை பாசங்கள் எல்லாமே அந்த பாட்டு மூலியமாக சொல்லி அந்த டைமில் அந்த பாடல் சரியான போய் டைமில் விட்டோம். அது நல்ல ஹிட் ஆயிடுச்சு. ஈச்சை மரம் மாத்திரமல்ல, இந்த கப்பலுக்கு போன மச்சான் பாடல் கூட இலங்கை வானொலிகளே அடிக்கடி ஒலித்த பாடல்களில் ஒன்று. ஆமாம், அதிகமாக அன்று நாங்கள் சின்னஞ்சிறு வயதிலே நாங்கள் இந்த பாடலும் கூட அடிக்கடி கேட்டதுண்டு. அதே போன்றுதான் பெண்கள் அதிகமாக நான் முன்னர் கூறியது போல் வெளிநாட்டு கணவர்களுக்கு இந்த பாடலை தான் ஒளிப்பதிவு செய்து அனுப்புவார்கள். அதேபோல் திரையிசை பாடல்கள் இன்னும் அதிகமாக பாடியிருக்கின்றீர்கள். நிறைய இருக்கு. அதாவது அபூர்வ ராகத்திலும் ஒரு கைகொட்டி சிரிப்பார்கள் பாடினீர்கள். அதுவும் அருமையான பாடல். அதை பற்றி அதையும் நீங்கள் வரிகளையும் பாடி காட்ட வேண்டும்.
கை கொட்டி சிரிப்பார்கள் ஊரார் சிரிப்பார்கள் விளையாட்டு கல்யாணமே தரும் விபரீத உறவாகுமே தலை மாறி கால் மாறுமே அங்கு சொந்தங்கள் தடுமாறுமே கை கொட்டி சிரிப்பார்கள் ஊரார் சிரிப்பார்கள் வீணை தன்னாரம்பை விரல் மீட்டும் போது மிருதங்க ஒலி தோன்றுவான் விளக்கேற்றி எடுத்து பகல் நேரம் வைத்தால் விளைகின்ற ஒளி தோன்றுமா கை கொட்டி சிரிப்பார்கள் ஊரார் சிரிப்பார்கள் கறக்கின்ற பாலை சுரக்கின்ற மாடிக்குள் அனுப்புதல் நடக்காதம்மா பிறக்கின்ற ஆசை தவறாக இருந்தால் நடக்கவும் கூடாதம்மா கை கொட்டி சிரிப்பார்கள் ஊரார் சிரிப்பார்கள். இன்னும் அதே அந்த உச்சஸ்தாயில், அதாவது பாடகர்கள் அனைவரும் சொல்லுகின்றதுண்டு, இசையமைப்பாளர்கள் அதேபோல் கலை உலகில் இருக்கிறவர்கள் எல்லோரும் சொல்வதுண்டு, அந்த உச்சஸ்தாயம் என்றவுடன் நினைவுக்கு வருகின்றவர் சங்கநாத செம்மல் நீங்கள். அதாவது காயல் ஷேக் முகமது அவர்கள் பாடுகின்ற அந்த உச்சஸ்தாயம் யாருக்கும், அதாவது அந்த குரலை அல்லாஹு தாலா உங்களுக்கு தந்திருக்கின்றான். அதாவது உடல்நிலை குறைவாக இருக்கிறது என்று நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆனாலும் இன்னும் நீங்கள் பாடிக்கொண்டிருப்பது பெரும் மகிழ்ச்சிக்குரிய விடயம். அதேபோல் அதே உச்சஸ்தாயில் இன்னும் பாடிக்கொண்டிருக்கிறீர்கள். அதாவது திரையுலகிலே நீங்கள் அதிகமாக பாடுவது இப்பொழுது குறைவாக இருக்கிறது. அதற்கு காரணமும் இருக்கிறது. நீங்கள் இஸ்லாமிய கீத பாடல்களை பாடிக்கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம், எத்தனையோ முறை எத்தனையோ இசையமைப்பாளர்கள் உங்களுக்கு அழைப்பு விடுத்தும் நீங்கள் அதை தடுத்திருக்கிறீர்கள். அதற்கு காரணம் என்ன என்பதை சொல்ல வேண்டும். அது என்னன்னு சொல்லி கேட்டா, மெட்ராஸ்லேருந்து என் ஊருக்கு 650-700 கிலோமீட்டர் ஃபுல் கச்சேரி. அவருக்கு இவங்களுக்கு எப்படின்னு சொன்னால், ஒரு நாளைக்கு 2 நிகழ்ச்சி பண்ண வேண்டிய சூழல் வந்துடும். 2 நிகழ்ச்சி. அந்த ஹெச்எம்பி ஹெல்பி ரெக்கார்ட்லேயே அதில் போட்டிருக்கும், இந்த பாடகர் ஒரு நாளைக்கு 2 நிகழ்ச்சி பண்ணுறார், மாதத்துக்கு குறைஞ்சி போனால் 45 நிகழ்ச்சி பண்ணுங்க பாடகர் காயல் ஏஆர் ஷேக் முகமது சொல்லி அதிலேயே எழுதியிருக்காங்க. அதனால இந்த மற்ற பாடல் கூட இப்போ ஓடுகிற வண்டியோட ஃபோன் பண்ணி பிஎஸ் வீரப்பா ஃபோன் பண்ணி கேட்கும் பொழுது கூட எனக்கு அண்டைக்கு போக முடியல. நான் 4-5 நாள் கழிச்சு தான் வர முடியும், 3ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் நிகழ்ச்சி இருக்குது, முடிச்சுட்டு நான் நேராக வந்தேன். 2 நாள் எனக்கு ரெஸ்ட் இருக்குது. அதையும் கூட நான் அந்த 2 கழிச்சு தான் போனேன். ஏன்னா அந்த முதல்ல 72 சொன்னால் 78 72 வந்து ஒரு அளவு இருந்துச்சு. அவங்க கூப்பிடும் போதெல்லாம் போய் பாடிட்டு இருந்தேன். ஒரு 16-17 படம் பாடியிருக்கேன். 2 படத்தில் நடிச்சிருக்கிறேன். அவ்வளோ அந்த நடிக்கிறதுக்கு காரணமே என்னன்னு சொல்லிக்கிட்டா, அந்த ஓடுகிற வண்டியோட அந்த பாட்டுக்கு, அந்த பாட்டை வந்து வண்டியில் வச்சு பாடும்போது அந்த அவனுடைய இந்த இதுக்குல்ல சரியா இல்லை, இழுக்கிறோம் பார்த்தீங்களா, வாய் அசைவு சரியா இல்லை. அதனால என்னையவே போட்டாங்க, நீங்கள் தான் வந்து அதை முடிச்சு, சரி முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா 2 மாடு ஒன்றை விட்டு ஒன்று பிரிஞ்சா என்னாகும் எண்ணிப்பாரு, அந்த பாடம் நான் தான் பாடி அதை முடிச்சு கொடுத்தேன். அதுக்கப்புறம் ராவணன் படத்தில் வனசூழலுக்கான ஒரு சாங் கொடுத்தாரு. அப்புறம் இப்போ புதிய தென்றல் அப்படி இப்படின்னு பாடினேன். அது நம்மளுக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலை தான் தவிர. 2ஆவதாக வந்து போனோம்னு சொன்னால் பெரிய கஷ்டம் ஒன்றா, அந்த இருக்க வாங்கி அவன் சொல்கிற அந்த சாகித்யத்தை கரெக்ட் பண்ணி எடுத்து அங்கே ஸ்டூடியோவுக்கு போய் ஒரு 45 வாத்தியம் 50 வாத்தியம் இருக்கும், எல்லாம் கரெக்ட் பண்ணி 1 2 3 சொல்லி எங்கனையாவது தப்பு வந்துடும் மறுபடி. ஆனால் இப்போ அப்படி இல்லை, இப்போல்லாம் ட்ராக்கு எல்லா மியூசிக்கும் பண்ணி வச்சுறாங்களா இல்லையா, அதான் அப்படின்னு பாடிட்டு. ஆனால் நான் இது வரைக்கும் யாருக்குமே ட்ராக் பாடலை, ஒரிஜினலாட்டி தான்
பாடியிருக்கேன். ஒரே ஒரு படத்துக்கு மட்டும் ட்ராக் பாடினேன். அது என்ன படம்னு சொல்லி கேட்டால், கிழக்கு கரைந்து ஒரு படத்தில், ஆகாய நிலவும் கூட அப்பப்பா வெப்பமாச்சி, கார்கால ஊதக்காத்து கத்திரி வெயிலாச்சு. அப்படி ஒரு அந்த பாட்டு அதில் ட்ராக் பாடினேன். பாடிட்டு அதனால சினிமா அவர் இப்போ கூப்பிட்டாலும் போகவும் முடியாது. அதனால் விட்டு இப்போ கூட கூப்பிட தான் செய்கிறாங்க. ஆனால் இன்னும் கச்சேரிகளில் நீங்கள் பாடிக்கொண்டிருக்கிறீர்கள். இப்போ கச்சேரி தான் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுல. ஹார்ட் அட்டாக் வந்ததுனாலேயே கொஞ்சம் கச்சேரி அப்படியே குறைச்சி இப்போ வீட்டில் கல்யாணத்துக்கு தலைவர்லாம் வந்தாங்களா இல்லையா, அப்போ ரொம்ப மோசமாக போயிட்டேன். ஆனால் என்ன, எல்லா மக்களுமே எனக்காக வேண்டிய துவா செய்திருக்கிறார்கள். இன்னும் நாங்கள், அதாவது இலங்கை மக்கள் கூட நீங்கள் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதாவது அல்லாவை பற்றி, ரசூலை பற்றி நான் இறுதி வரை பாடுவேன் என்று தொலைபேசிகளை ஒரு முறை நீங்கள் சொன்னீர்கள். ரொம்ப சந்தோஷம். எனக்கு அடிக்கடி சொல்வீர்கள். அவங்கள பாடினா தான் எனக்கும் சந்தோஷமா இருக்கு. அல்லாவை பற்றி பாட வேண்டும். இலங்கை மக்கள் எல்லாம் எனக்காக வேண்டி ரொம்ப ரொம்ப என் தாய்நாட்டுடைய புகழை விட இந்த இலங்கை நாட்டு மக்களுடைய அந்த ஒவ்வொரு துவாக்களும் தான் என்னை இங்கே பாட வச்சிருக்குதுன்னா, துபாவணி வளர்ப்பிறையில் கூப்பிட்டு அதை செய்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது, இறுதியாக நீங்கள், அதாவது எங்கள் பாடகர்கள், கலைஞர்களுக்கு நீங்கள் சொல்லுகின்றது என்ன? அதாவது நேரம் எங்களுக்கு தடுத்து கொண்டிருக்கிறது, எங்களுக்கு பேசிக்கொண்டே இருப்பதற்கு மிகவும் ஆசையாக இருக்கிறது. எங்கள் ரசிகர்களுக்கு, பாடகர்களுக்கு, நாட்டினுடைய பாடகர்கள், கலைஞர்கள் எல்லாம் முத்து போன்றவர்கள். ஆனாலும் சில சமயத்தில் ஒரு மாதிரியா இருந்தாலும் அந்த ஸ்டேஜுக்கு வந்தோடனே அது என்னமோ அதை ஃபுல்லப் பண்ணி தந்தக்கூடிய ஒரு பெரிய சக்தி உங்களுக்கு இருக்கு. நான் பார்த்துக்கிட்டேன். என்னாச்சு அது என்னாச்சு தான் பார்ப்பேன். அப்படி சொன்ன எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். அந்த இடம் வரும் பொழுது, அந்த பாடல் வரும் பொழுது, அந்த இடத்த கரெக்டானபடி அந்த மியூசிக்கை ஃபுல்லப் பண்ணி தரும் பொழுது கல்வியில் இருந்து நெஞ்சமெல்லாம் உங்களை வாழ்த்துது. நிறைய பாடகர்கள் தனது இசை கலைஞர்களோடு தான் வருவார்கள். நீங்கள் மாத்திரம்தான் யார், அதாவது எங்கள் கலைஞர்கள், நம் நாட்டு கலைஞர்கள் வாசித்தால் பரவாயில்லை, நான் வந்து விடுவேன் என்று வருகின்ற ஒருவர். எனவே அது எங்களுக்கு மகிழ்ச்சிக்குரிய விடயத்தில் ஒன்று. கண்டிப்பா. ஏன் இவர்கள் குறைந்தவர்களா? இசையில ஒன்றும் குறைந்தவர்கள் இல்லை. நல்லா செய்கிறாங்க, நல்ல ஆற்றல் உள்ளவங்க, இன்னும் மேலும் மேலும் வளரணும். என்னைய மாதிரி பாடகர்கள் எல்லாம் இலங்கையில் பிறக்கணும். பிறந்து ஒரு பெரிய உயரத்தில் இலங்கையில் இருந்து பாடகர்கள் மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்துலாம் போய் பெருமை தேடி இந்த நாட்டுக்கு பெருமை தேடி தரணும். அப்படிப்பட்ட கலைஞர்கள் பிறக்க வேண்டும் இறைவா அப்படின்ட்டு இந்த வளர்பிறை சார்பில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்பு ரசிகர்களே, இன்றைய வளர்பிறை மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு வளர்பிறையாக அமைந்தது. காரணம், தென்னிந்திய பாடகர் சங்கநாத செம்மல் காயல்பட்டணம் ஷேக் முகமது ஹாஜி அவர்கள் இந்த நிலையத்திற்கு வந்து அருமையான கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டார். எனவே இவருடைய ஆயுள் நீடிக்க வேண்டும் என்ற வாழ்த்துக்களை, துவா பிரார்த்தனைகளை நாங்கள் இங்கே எமது ரசிகர்கள் சார்பிலும் எமது நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு, இங்கே நீங்கள் வருகை தந்தமைக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்க வேண்டும் என்ற துவாவை நாங்கள் இந்த வேளையிலே கேட்டுக்கொள்கின்றோம். சங்கநாத செம்மல் அவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மக்கா நகரிலே பிறந்து வந்தார் நபிநாயகம், மதீனத்திலே உயர்வடைந்தார் மங்காத ஒளி விளக்கா. மக்கா நகரில் பிறந்து வந்தார் நபிநாயகம், நபிநாயகம், நபிநாயகம். மக்கா நகரில் பிறந்து வந்தார் நபிநாயகம், நபிநாயகம். மதீனத்திலே உயர்வடைந்தார் மங்காத ஒளி விளக்காய். மக்கா நகரில் பிறந்து வந்தார் நபிநாயகம், நபிநாயகம், நபிநாயகம்.
மாட்டோம். மக்கம நகரில் பிறந்து வந்தார் நபிநாயகம் நபிநாயகம். மதினத்திலே உயர்வடைந்தார் மங்காத ஒளி விளக்காய். மக்கம நகரில் பிறந்து வந்தார் நபிநாயகம் நபிநாயகம் நபிநாயகம். கதிஜ நாயகியின் அருமையான கணவரே. கதிஜ நாயகியின் அருமையான கணவரே. அகிலத்தில் பெண்களெல்லாம் போற்றுகின்ற யா நபியே. கதிஜ நாயகியின் அருமை எங்கள் கணவரே. அகிலத்தில் பெண்களெல்லாம் போற்றுகின்ற மாநபியே. உம்மை பார்த்த நாங்கள் நரகம் செல்ல மாட்டோம். உம்மை பார்த்த நாங்கள் நரகம் செல்ல மாட்டோம். மக்கம நகரில் பிறந்து வந்தார் நபிநாயகம் நபிநாயகம் நபிநாயகம். மதினத்திலே உயர்வடைந்தார் மங்காத ஒளி விளக்காய். மக்கம நகரில் பிறந்து வந்தார் நபிநாயகம் நபிநாயகம் நபிநாயகம். பாத்திமாவின் அருமை தந்தை எங்கள் யா ரசூலல்லாஹ். பாத்திமாவின் அருமை தந்தை எங்கள் யா ரசூலல்லாஹ். பண்பான பெண் குலத்தில் பவளமணி மாமுத்தே. பாத்திமாவின் அருமை தந்தை எங்கள் யா ரசூலல்லாஹ். பண்பான பெண் குலத்தின் பவளமணி மாமுத்தே. உம்மை பார்க்க நாங்கள் நரகம் செல்ல மாட்டோம். உம்மை பார்க்க நாங்கள் நரகம் செல்ல மாட்டோம். மக்கம நகரில் பிறந்து வந்தார் நபிநாயகம் நபிநாயகம் நபிநாயகம். மதினத்திலே உயர்வடைந்தார் மங்காத ஒளி விளக்காய்.